கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கோவை பக்கத்தில் பட்ட பகல்ல வீடு புகுந்து ஒரு பெண்ணை அரிவாளால் வெட்டி கொலை பண்ணிட்டு 3 சவரன் நகையை திருடி சென்ற சம்பவத்தில் போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. இந்த வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக கொலையாளி பக்கத்து வீட்டில் இருந்திருக்கிறார். இதை கொலை நடந்த 24 மணி நேரத்திற்குள் துப்பு துளைக்கி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பாலாஜி நகரில் தன்னுடைய 2 மகள்கள் மற்றும் மனைவியுடன் வசித்து வரும் மனோகரன் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் தனது 2 மகள்களுடன் கோவை காந்திபுரத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் மனோகரனின் மனைவி ரேணுகா மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் வெளியில் சென்றிருந்த மனோகரனும் அவரது மகள்களும் மாலையில் வீடு திரும்பிய போது அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஆம், வீட்டிற்குள் மனோகரனின் மனைவி ரேணுகா சரமாரியாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதனால் துடிதுடித்து போன அவரின் மகள்கள் தாய் இவ்வாறு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு துடிதுடித்து போயினர். பின்னர் அவர்களின் கூச்சல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் அங்கு ஒன்று திரண்டதை அடுத்து இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த பெரிய நாயக்கன் பாளையம் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு நடத்திய விசாரணையில் ரேணுகாவின் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் நகை காணாமல் போயிருந்தது. இதனையடுத்து கொலையான ரேணுகாவின் உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு பதிந்திருந்த கைரேகைகள், தடயங்கள் மற்றும் சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து நடத்திய விசாரணையில் ரேணுகா வீட்டின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஆரம்பத்தில் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிய சதீஷ் பின்னர் போலீசாரின் விசாரணைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திடுக்கிடும் உண்மையை கூறினார். அதில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சதீஷிற்கு கடன் சுமை அதிகரித்ததால் தன்னுடைய காரை அடமானம் வைத்துள்ளார். பின்னர் அதனை மீட்க பணம் இல்லாத நிலையில் தான் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ரேணுகாவின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அபகரிக்க திட்டம் போட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ரேணுகாவை தவிர வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து வீட்டிற்குள் சென்று ரேணுகாவின் தங்க சங்கிலியை அபகரிக்க முயன்றுள்ளார். அப்போது ரேணுகா கத்தி கூச்சல் இடவே அங்கிருந்த அரிவாளை எடுத்து ரேணுகாவின் கழுத்து, தலை மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது தெரிய வந்தது. இந்த நிலையில் கொலை நடந்து சுமார் 24 மணி நேரத்திற்குள்ளாக கொலையாளி கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கு வந்த ஐஜி பவானீஸ்வரி சம்பவ இடத்தை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்த அறிவுரைகளை கூறி அனைவரது வீட்டிலும் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தும்படி கேட்டுக்கொண்டார். யார் வராங்க என்ன அப்படின்றது கால் போட்டிருக்கணும். சிசிடிவி கேமராவே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அவங்க வீட்டிலே இருந்திருந்தாலும் அவனுக்கு பயம் வந்திருக்கும் முன்னாடி போகிறது. அதனால தான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருந்து பண்ண வர்றவனுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ அந்த கேமரா இருக்கு நம்ம மாட்டிக்குவோம். அதனால தான் அவன் பின்னாடி பக்கம் வந்திருக்கான், முன்னாடி பக்கம் வராமல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கிறது. இதனால பாருங்க, அவனோட ஒரு கிரிமினலோட ஒரு பேராசையினால, பண பேராசையினால ஒரு நல்ல குடும்ப தலைவியை எழுந்துட்டு அந்த குடும்பமும் தவிக்குது. அது இருந்து கண்டிப்பாக அந்த சேஃப்டி இருந்து ஒவ்வொரு பெண்ணுமே இருந்து யார் வராங்க யார் போகிறாங்க, வீட்டில் தனியாக இருக்கும்போது தபால் போட்டிருக்கணும். அவங்க இருந்து அந்த லென்ஸ் வழியாக யார் வராங்கன்னு பார்க்கலாம், கேட்கலாம், எதுக்காக வராங்கன்னு. அப்படி ஏதாவது இருக்கும்போது கத்தணும் உடனே. அட்லீஸ்ட் உடனே கத்தும்போது அந்த குற்றம் பண்ண வர்றவனுக்கே வந்து பயம் வரும். ஐயோ யாரோ வந்துடுவாங்க அப்படின்னு ஓடிடுவாங்க. அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். பட் அவங்க அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, நேற்று லீவு அப்படின்னு. சமூக அமைப்பு அப்படிங்கிறதே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதுகாப்பானவங்க, நம்மளுக்கு வந்து எப்பயும் துணையாக இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய காலகட்டம்லாம் மாறி அவங்க நமக்கு எப்போதும் எமனாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு இந்த ஒரு சம்பவம்.
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுவையில் ஒரு சிறுமி, சென்னையில் ஒரு சிறுமி, இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கத்தில் கூடவே இருந்தவங்க தான். அதனால தான் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நாம தான் பாதுகாப்பாகவும் யாருக்கிட்டையுமே எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வருது இந்த ஒரு சம்பவம். மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.